அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. திருப்பூர் மாவட்டம் படத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சேமலை கவுண்டம்பாளையத்தில் நடந்த ட்ரிபிள் மர்டர் வழக்கில் ஒரு புதிய திருப்பமாக காவல்துறை வேறு பக்கம் விசாரணை எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் மக்களே. இந்த வேறு பக்கம் கொண்டு போயிட்டு இந்த விசாரணை அப்படிங்கிறது எந்தளவு கை கொடுக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஆனால் இப்போ என்ன பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். திருப்பூர் மாவட்டம் படம் அருகில் இருக்கக்கூடிய சேமலை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அடுத்த நாள் அவங்க குடும்ப விசேஷத்துக்காக வந்திருந்த செந்தில்குமார் மற்றும் அவங்களுடைய அம்மா அப்பாவான தெய்வசிகாமணி மற்றும் அலமேலு என்கின்ற அமலாத்தாள், இவங்க 3 பேரும் கொடூரமான முறை இறந்துருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும் பொழுது அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் சவரத்தோரில் வந்துடுங்க, ஷேவ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கால் பண்ணியிருக்காரு முதல் நாளே. நெக்ஸ்ட் டே மார்னிங் சவரத்தோரில் பார்க்கும் பொழுது அவங்க அப்பா வெளியில் இறந்து கிடக்கிறாரு. வீட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில் அலமேலு மற்றும் செந்தில்குமார் இறந்துருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு தமிழ்நாட்டையே உழுக்குச்சு அப்படின்னு சொன்னாலும் மிகையாகாது மக்களே. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வழக்கு, கொடூரமான கொலை, 15 ஏக்கர் தென்னந்தோப்பு, அதுக்குள்ளே ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க கொண்டுட்டு ஒரு கேங் கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறதை போலீஸே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்த்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நடந்த கொலைக்காக 14 தனிப்படை அமைச்சாங்க. பல பேரை விசாரித்தாங்க. 1000க்கும் மேற்பட்ட நபர்களை விசாரிக்கப்பட்டது. அந்த இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸை விசாரித்தாங்க. அவங்க ஐடி ப்ரூஃப் வாங்கி பார்த்தாங்க, அவங்க ஐடி ப்ரூஃப் செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த ஐடி ப்ரூஃப் மூலியமாக அவர்கள் வெளியே அவங்களுடைய ஸ்டேட்டில் ஏதாவது கிரைம் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லா விதத்திலும் செக் பண்ணி பார்த்தும் எந்த க்ளூவும் கிடைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேதனையான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இப்போ என்னென்னா அடுத்தது இப்போ குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் க்ளோஸாக போகிறாங்க போலீஸ். எப்படி என்றால் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே, அதாவது சொந்த பகையின் காரணமாக இது கொலை நடக்கப்படவில்லை, இது ஒரு கேங்கு தான் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதை ஆரம்பத்திலே போலீஸ் வெளியிட்டிருப்பாங்க மக்களே. அதற்கு பிறகு இப்போ என்னென்னால் சொந்த பகை இல்லைனாலும் குடும்பத்து பகை இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு தனிப்பட்ட பகை இருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் விசாரித்து பார்க்கும் பொழுது 6 வருஷத்துக்கு முன்னாடி செந்தில்குமார் அவர்கள் இவரோட ஐடி ஜாப் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஊரில் அப்படின்னும், அந்த ஃபினான்ஸில் அவருக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னும், அதற்கு பிறகு அவருக்கு சொந்தமான நிலத்தை இவர் தனியாக பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால 15 ஏக்கர் தென்னந்தோப்பை மட்டும் அம்மா அப்பா நடுவில் வீடு இருக்க காரணத்தினால, தோட்டம் இருக்க காரணத்தினால அதை மட்டும் அம்மா பார்த்துக்கிறாங்க. இன்னும் சில லேண்ட்ஸை வேறு ஒருத்தருக்கு குத்தகைக்கு விட்டுட்டு இவர் கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகிறாரு ஆஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக. அந்த குத்தகைக்காரருக்கும் இவருக்கும் ஏதோ சண்டை சமீப காலமாக, அந்த சண்டையில் ஏதோ பிரச்சனை வரும்போது வார்த்தை முத்தி போய் கை கலப்பு வரைக்கும் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது போலீஸுக்கு. இப்போ இந்த லைனை நம்ம ஏன் விடணும், இப்போ இந்த ஸ்பேஸை நம்ம ஏன் விடணும், இதையும் போய் விசாரித்து பார்த்துடலாமே அப்படிங்கிற அடிப்படையில் இன்று காவல்துறை அந்த விசாரணை நோக்கி பயணப்பட்டுருக்காங்கன்றதை பார்க்க முடிகின்றது மக்களே. இப்போ என்ன நமக்கு சந்தேகம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்திருந்து அவங்க செல்ஃபோனை கொண்டு போயிருக்காங்க, செந்தில்குமார் செல்ஃபோன்ஸை வீடு பூரா கலைச்சி விட்ருக்காங்க. இப்போ என்ன சொல்லப்படுது காவல்துறை தரப்புலனால், ஒருவேளை அதாவது பத்திரங்கள் தேடி இருப்பாங்களா அப்படிங்கிற அடிப்பில் சொல்லப்படுகின்றது. இதை நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பேசியிருப்போம், ஏதாவது பத்திரம் தேடி இருப்பாங்களான்னு பார்க்கலாம்னு பேசியிருப்போம். பட் என்னென்னா இந்த இடத்துல அந்த சம்மந்தப்பட்ட குத்தகைக்கு எடுத்த நபர் அப்படிங்கிறத பார்க்கலாமே. இப்போ குத்தகைக்கு ஒருத்தர் எடுத்துடுறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வாடகை வீட்டில் போய் வாடகைக்கு சேர்றாங்க அப்படின்னா, அந்த வாடகை வீட்டுக்கு போன உரிமையாளர், அதாவது சொந்த வீட்டு உரிமையாளர் வீட்டை வாடகைக்கு விடுறாரு. அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட போடப்படுகின்ற ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஜெராக்ஸ் தான் இருக்குமே தவிர, ரெண்டல் அக்ரிமெண்ட் ஒரிஜினல் அப்படிங்கிறது வாடகைக்காரர்கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி குத்தகைக்கு ஒருத்தவங்க லேண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னால் செந்தில்குமார் அவர்கிட்ட அந்த பத்திரம் இருப்பதை விட அந்த குத்தகைக்கு எடுத்தவர்கிட்ட தான் அந்த பத்திரம் இருக்கும். ஏன்னா அவர் தான் குத்தகைக்கு பணம் கொடுத்து எடுத்திருக்கார். அப்போ அவர் என்ன இங்கே பத்திரத்தை தேடி இருக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, அப்படி சப்போஸ் அவருக்கு வன்மம் இருக்குது, அவருக்கு ஒரு பழிவாங்கும் உணர்ச்சி இருக்குது அப்படின்னால், அந்த பழிவாங்கும் உணர்ச்சியில் அவர் ஒரு சில டீமை செட் பண்ணி அவர் கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னால், செந்தில்குமார் அன்று இரவு அவருடைய ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு தான், கிட்டத்தட்ட மார்னிங் ஏதோ ஷிஃப்ட் நினைக்கிறேன் நம்ம விசாரித்த வரையில், அந்த ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு தான் அதற்கு பிறகு கிளம்பி கோயம்புத்தூருக்குலேருந்து திருப்பூருக்கு வரார். அன்னைக்கு ஈவினிங் தான் அவர் திருப்பூரில் அம்மா அப்பா கூட செட்டில் ஆகிறாரு, தங்குறாரு. நெக்ஸ்ட் டே அவங்க குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரங்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தத்துக்காக வரார்.
அப்போது இவர் ஸ்கெட்சு போடணுன்னால், இந்த பழிவாங்கும் நடவடிக்கைக்கு நாங்கள் ஸ்கெட்சு போடணும் அப்படின்னால், இவர் ஸ்கெட்சு போட்டிருக்க வேண்டியது கோயம்புத்தூர்லையா இல்லை இந்த சேமலை கவுண்டம்பாளையத்துலையா அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, செந்தில்குமார் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வரப்போகிறாரு, மறுநாள் ஈவினிங்கே இங்கே வந்துடுவார், நெக்ஸ்ட் டே மார்னிங் கல்யாணத்துக்கு போவார் அப்படிங்கிற விஷயம் சொந்தக்காரர்களை தவிர வேறு யாருக்கும் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது இந்த அளவுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து விசாரிச்சிருக்காங்க போலீஸ் ஆரம்ப கட்டங்களில். அப்போது யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, சரி மாரி ஒருத்தர் இருந்தார், விசாரிச்சான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படி எந்த விசாரணையும் யாரும் பண்ணலை அப்படிங்கிற பொழுது எதற்காக இந்த ஸ்கெட்ச்? ஏன்னா ஒரு விஷயம் சொன்னாங்க போலீஸ், குறைந்தபட்சம் 10 நாட்களாவது நோட்டம் விட்டு தான் இதை பண்ணியிருக்க முடியும், ஒரு கேங்கு தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த கேங் அப்படிங்கிறதை பழிவாங்கும் நடவடிக்கையில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்து பார்க்கலாமே. ஒரு அன்ப்ரொஃபஷ்னல் பீப்புள் பழிவாங்கும் நடவடிக்கையில் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வன்மம் இருந்து கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துகிட்டு பார்க்கலாம். அப்படி எடுத்து பார்த்தாலுமே தடயங்கள் விடாமல் போக மாட்டார்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எமோஷ்னல் க்ரைம் ஒருத்தன் பண்ணுறான்னா தடயங்களை விட்டுட்டு போயிடுவான், பயந்து ஓடிடுவான். ஆனால் இங்கே எமோஷ்னல் க்ரைம் நடக்கலை, ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் நடந்திருக்கு அப்படிங்கிற பொழுது. அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா மக்களே, காவல்துறை அந்த கார்னருக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுறாங்க. கார்னர் ஃபுட்டேஜில் எந்த விதமான சஸ்பீஷியஸ் பர்சனும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வெளியே போகலை. அண்ட் கொலை வந்து கிட்டத்தட்ட ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு நடந்திருக்க முடியும்னு சொல்கிறாங்க. 2 மணிக்குலேருந்து கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் எந்த நபரும் வெளியே சஸ்பீஷியஸாக வெளியே போன மாதிரி எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜில். அப்போது ஒரு எமோஷ்னல் க்ரைம் பண்ணி ஒரு ஆளை வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணுறவன், இல்லை எமோஷனல் க்ரைம் அவனே கொலை பண்ண ட்ரை பண்ணுறவன் கண்டிப்பாக கொலை பண்ணிட்டு ஓட தான் பார்ப்பான். இந்த அளவுக்கு ப்ரீ பிளான்டாக வெல் ஜட்ஜ்மெண்டலாக ஒரு கொலையை பண்ண முடியுமா? அண்ட் எந்த ஒரு துப்பும் கிடைக்காம பண்ண முடியுமா? இன்ஃபேக்ட் ஒன்று சொன்னாங்க, ஆரம்பத்தில் வந்து சிகரெட் பட்ஸ் இருந்துச்சு, ட்ரிங்க்ஸ் பண்ணி போட்ட எம்டி பாட்டில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் அதுக்கு போய் என்னென்ன தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிகரெட் பட்ஸும் எம்டி பாட்டிலும் இந்த குடும்பத்துக்கு துக்கம் விசாரிக்க வந்தவங்க குடிச்சிட்டு போட்டேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ். அப்போது கொலையாளி ஹி மஸ்ட் பி அ கில்லர் ஆர் கில்லர்ஸ் மல்டிப்புளாக தான் இருக்குதுன்னு போலீஸ் சொல்கிறாங்க. இது கேங்கு தான் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கேங்கில் இருக்க ஒருத்தனுமே இங்கே சிகரெட் பட்ஸையோ பாட்டிலையோ தூக்கி போடலை. ஏன்னா ஆரம்பத்தில் காவல்துறையை வந்து கன்ஃபியூஸ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிகரெட் பட்ஸையோ இல்லை இதையோ வந்து ஒரு சில கேங் விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு தெளிவுபடுத்தினாங்க. இப்போது அது ரெண்டுமே அந்த கில்லர்ஸ் போட்டது இல்லைன்னு தெளிவாக இருக்குது. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த கேஸஸ் ஆல்மோஸ்ட் லைக் க்ளூலெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த க்ளூலெஸ் கேஸ் அப்படிங்கிறது க்ளூலெஸ்ஸாகவே போயிடுமா? அப்படி போகாமல் இருப்பதற்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் விசாரித்து பார்த்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் போலீஸ் வச்சுட்ருக்காங்கன்னு பார்க்க முடிகின்றது. இன்ஃபேக்ட் நேற்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த சேமலை கவுண்டம்பாளையம் பக்கத்தில் ஒரு நிலம், அந்த நிலத்தில் வந்து 2 பேர் திருச்சியை சேர்ந்த ஒருத்தவரும் அவர் ஃப்ரெண்டும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போது இதே மாடல்ஸ் ஆப்பராண்டி உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண நோட்டம் விடுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நோட்டம் விடுறது, அப்புறமா உள்ளே பூந்து கொள்வது அப்படிங்கிற இவர்கள் கூட இருக்க முடியுமோ அப்படிங்கிற பயத்தில் அந்த தோட்டத்து ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சி அவரை வந்து அடித்து விசாரித்து பார்த்தா அவங்க ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கானுங்க. போலீஸ் இன்ஃபர்மேஷன் தராங்க. போலீஸ் வந்து ஆர்ம்டு கன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நேற்று பார்த்த மக்கள் இந்த விஷயம், அதாவது கிட்டத்தட்ட அந்த சேமலை கவுண்டம்பாளையம் அந்த படமேரியில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் பரபரப்பு அடங்காமல் தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட அங்கே உள்ள போலீஸ் பந்தோபஸ்து எல்லாருமே வந்து தே ஹேவ் ஆர்ம்ட் ரைஃபிள்ஸ் லோட் பண்ணியிருப்பாங்க அநேகமாக. ஸோ ஆர்ம்ட் ரைஃபிள் எடுத்துகிட்டு லோட் பண்ண கன் எடுத்துக்கிட்டு வந்து விசாரித்து பார்த்து அவங்க யார் என்ன செக் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு அந்த இடத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த கொலை அப்படின்றதை பார்க்க முடிகின்றது. இது எமோஷ்னல் க்ரைமாகவோ, என்னை அடிச்சிட்டான் கைகலப்பாகி போச்சு திருப்பி நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற எமோஷ்னல் ஆஸ்பெக்டில் இந்த கொலை நடந்திருக்க முடியுமா? அப்படி நடந்திருந்தால் எப்படி எந்த எவிடன்ஸையும் விடாமல் நடந்திருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்குமே வந்து யோசனை கொடுக்கின்றது. மக்களே, வாய்ப்புகள் இல்லை, குறைவு தான். இது பர்ஃபெக்டான ஒரு கேங்குடைய விஷயமாகத்தான் ஆரம்பத்தில் காவல்துறை சொன்னது போலவே நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. இன்னும் விசாரணை முடியலை, விசாரணை போயிட்டு இருக்க மக்களை எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு க்ளூ கிடைத்து இந்த கேஸ் பிரேக் ஆகி உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஏன்னால் அந்த ஊரில் இன்னும் படபடப்போ அடங்கவே இல்லை. எல்லா தோட்டத்தை சேர்ந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பயத்தெலாம் இருக்கிறாங்க. ஏன்னால் யார் அன்னோன் பீப்புள் வந்து இங்கே நின்னாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் இங்கே வந்து நோட்டம் விட்டாலும் பார்த்து பயப்படுறாங்க. அவங்கள வந்து மக்கள் பிடிச்சி விசாரிக்கிறாங்க, போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. காவல்துறை ஆர்ம்டு கன்ஸ் எடுத்துகிட்டு வந்து விசாரித்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தளவுக்கு இன்னும் அந்த இடத்துல படபடப்பு அடங்காமல் தான் இருக்கின்றது.
ஸோ உண்மை குற்றவாளி ஏதாவது ஒரு துப்பின் மூலியமாக கிடைக்க வேண்டும் என்பது நம்மளுடைய ஆசையாகவும் இருக்கின்றது மக்கள். ஏன்னா இதுக்குமே இப்படி ஒருத்தம் பண்ணக்கூடாது நம்ம எதிர்பார்க்குறோம். பட் இது இந்த மாதிரி எமோஷ்னல் க்ரைமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் என்று தோன்றுகிறது. இது பர்ஃபெக்டான ஒரு கேங் செய்திருக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதை ஆரம்பத்தில் இந்த கேஸ் போன பாதையை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது. அண்ட் அவங்க பண்ண விஷயத்தை பார்த்து பார்க்கும்போது தெரிகிறது. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெரியவர் தெய்வசிகாமணி அவர்கள் வந்து சாகாமல் விட்டு போயிட்டாங்க. இதை வந்து கேங்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவர் சாகாமல் விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதை ஒருவேளை அடித்த பின்பு அவர் அன்கான்ஷியஸ் ஆகியிருந்திருக்கலாம். அதற்கு பிறகு ஸ்லோவாக அவருக்கு கான்ஷியஸ் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறதா டாக்டர் சொல்கிறாங்க விசாரிக்கும் பொழுது. ஏன்னால் அவர் அடித்த வேகத்தில் அந்த பதட்டத்தில் அன்கான்ஷியஸ் ஆகிருக்கலாம். அதை பார்த்து இறந்த நினச்சி போயிருந்திருக்கலாம். அதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அவர் கான்ஷியஸில் வந்திருக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பும் இருக்கிறதாக தெரியுது. ஏன்னா மூக்கில் கை வச்சு பார்க்க மாட்டாங்க உலகாரங்க கொலை பண்ணுறவனுங்க. ரொம்ப லெத்தாஜிக்காக பண்ணியிருக்கானுங்க. அண்ட் இது விடிகால் 2 மணிக்கு பண்ணப்பட்டு அதுலேருந்து வெளியே எஸ்கேப் ஆனதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை சிசிடிவி கேமராஸில். அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம இன்னும் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம். ஒரு எமோஷ்னலாக ஒரு பழிவாகும் நடவடிக்கையில் ஒருத்தவங்க கொலை பண்ணியிருந்தாலும் அதற்கு அந்த வீட்டின் ஓட்டம் விட வேண்டும். யாரை கொலை பண்ணுறாங்கன்றது முக்கியம். இப்போது செந்தில்குமாருக்கும் அந்த நபருக்கும் பிரச்சனை அப்படின்னால் செந்தில்குமாரை கொலை பண்ணுறதுக்கு எங்கே வரணும்? கோயம்புத்தூருக்கு போகணும். ஏன் இங்கே பல்லடத்தில் இந்த வீட்டில் இருக்கிறாங்க? அண்ட் இன்ஃபேக்ட் தெய்வசிகாமணி வந்து எந்த வம்புத்துப்புக்கும் போக மாட்டார், யாருக்கும் சண்டை வடிக்க மாட்டார், ரொம்ப சாஃப்டான மனுஷன்றாங்க. அப்போ அவருக்கும் யாருக்குமே பிரச்சனை இல்லை. அப்போது குறைந்தபட்சம் 1 வாரம் 10 நாள் நோட்டை விடாமல் இந்த கொலையை செய்திருக்க முடியாது. இது வந்து எமோஷனல் ஆஸ்பெக்ட் க்ரைம் பண்ணியிருந்தால் கூட, அப்படி பண்ணியிருந்தாலும் கூட செந்தில்குமார் நோட்டம் விட வேண்டிய இடம் எங்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இங்கே நோட்டம் விட்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன? நோட்டம் விட்டிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. திடீர்னு செந்தில்குமார் வந்து கோயம்புத்தூர் நீங்கள் வந்துட்டாருப்பா அப்படின்னால் அந்த பிளான் கொலாப்ஸ் ஆகிருக்கணும். ஆக்சுவலாக கொலாப்ஸ் ஆகாமல் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. இவ்வளோ ஷார்ப்பாக இவ்வளோ பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற கேள்வி இருக்கிறது மக்களே. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து எமோஷனல் கிரைமாக இருக்குமா என்பது தெரியவில்லை. பார்க்கலாம். நினைக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.